ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களா? வேலை இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கேன், மனசே உடஞ்சி போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் என்னோடய வாழ்க்கை மாறவே இல்லையே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான பதிவு தான். ஏன்னா இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவு உங்களுடைய வாழ்க்கையே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு உண்மையாக அமைய போகுது. ஏன்னா நீங்கள் தனியாள் இல்லை. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய மிஸ்டேக்ஸ் என்ன, நீங்கள் என்ன ஒரு சின்ன தப்பு பண்ணுறீங்க, அந்த சின்ன தப்புனால என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கான காரணங்களாக அமையுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கும் ஒரே பிரச்சனை தான், இன்னொருத்தனும் நம்மளை போல தான் இருக்கான், ஆனால் அவன் மட்டும் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டே இருக்கான், நான் மட்டும் ஏன் தோல்வி அடைகிறேன் அப்படின்னா அதற்கு காரணம் சுச்சுவேஷன் இல்லை, நம்மளுடைய மைண்ட் செட் தான் காரணம். ஸோ நீங்கள் இதே மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் மாறாது. இப்போவும் நீங்கள் அதே சேம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் மைண்ட் செட்டை மாற்றாமல் இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஆனால் ஒரு சின்ன ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து நீங்கள் மீண்டு வந்து ஜெயிச்சு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கான சீக்ரெட்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லைஃப் இஸ் நாட் ஈஸி. அதாவது வாழ்க்கை அப்படின்றது ஈஸி இல்லை, வாழ்க்கை அப்படின்றது ஒரு சுலபமான பயணம் இல்லை இல்லையா? எல்லாருக்கும் ஒரே போல் அமைஞ்சிறதில்ல. அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணி நாம் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை நோக்கி போகிறதுக்கான ஒரு உண்மையான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு பதிவு தான் இது. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்மளுடைய ஹாப்பி லைஃப் சேனலில் இந்த பதிவை தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய ஒரு சின்ன மைண்ட் செட் சேஞ்ச் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண போகுது, அண்ட் தென் ரியல் லைஃப் ட்ரூத்ஸ், நிறையா உண்மையான உதாரணங்கள், வாழ்க்கையில் அதை மேற்கொண்டு வெற்றி பெற்றவர்களுடைய நிறைய உதாரணங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாழ்க்கை அப்படின்றது எப்போவுமே ஒரு சுலபமான பயணமாக இருக்கிறது இல்லை இல்லையா? நாம் எல்லோருக்குமே சின்ன வயசில் ஒரு கனவு இருந்திருக்கும், நல்ல ஒரு வேலை வேணும், நல்ல ஒரு குடும்பம் அமையணும், மகிழ்ச்சியான லைஃப். எல்லாருக்குமே இந்த கனவு இருக்கும் இல்லையா? எல்லாருமே மகிழ்ச்சியான லைஃப்பை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் வளர வளர ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும். என்ன அப்படின்னா, லைஃப் அப்படின்றது நாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அது இல்லை லைஃபு. நாம் என்ன ஃபேஸ் பண்ணுறோமோ, ஃபேஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து எப்படி மீண்டு நம்மளுடைய லைஃப்பை கோ த்ரூ பண்ணி கொண்டு போகிறோமோ அதுதான் உண்மையான லைஃப் அப்படின்றது அப்புறமா தான் தெரிய வரும். இப்போ ஒருத்தன் ஒரு நல்ல மார்க்ஸ் எடுத்தால் ஜாப் கிடைக்காம ஸ்ட்ரகிள் பண்ணுறான். அதே ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் இப்போ இன்ஃபேக்ட் நிறைய பேர் இப்போ நீங்களே கூட யோசிச்சுட்ருக்கலாம், நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சேலரியே பற்ற மாட்டேங்குது, சேலரியே போதுமான அளவுக்கு வர மாட்டேங்குது, குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், வாழ்க்கையே ஒரு போராட்டமே இருக்கே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கோங்க. அவன் டெய்லி படிக்கிறான், ஓகேவா? நல்லா படிக்கிறான், நிறைய நேரம் பயிற்சி பண்ணுறான், முயற்சி செய்கிறான், ஆனால் எக்ஸாமில் நல்ல மார்க் வரல. அவன் மனசில் நினைக்கிறான், நான் ரொம்ப வீக்கு அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் உண்மை அது இல்லை. அவனோட எஃபர்ட் போதலை. ஓகேவா? ஸ்ட்ராட்டஜியை அவன் மாற்றணும். அவனுடைய படிக்கிற விதத்தை அவன் மாற்றணும். ஓகேவா? வெறும் மக்கப் மட்டும் பண்ணால் போதாது இல்லையா? இதே ஜாப் ஸ்ட்ரகிள், நம்ம வேலையில் இருக்கோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் அப்படின்னா, வேலைக்கு போகிறோம், ஆஃபீஸ் டெய்லியும் போகிறோம், காலையில் எந்திரிச்சு டெய்லி ட்ராவல் பண்ணி போகிறோம், பாஸ்ட ப்ரெஷரு, டெட்லைனு, சேல்ரி இன்க்ரீஸ் இல்லை அப்படின்னு ரொம்ப டயர்டு, ஸ்ட்ரெஸ்ஸு, என்னடா வாழ்க்கை இது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சைலண்ட்டாக ரொம்ப ஸ்ட்ரகிளை கோத்ரூ பண்ணுறோம். அதே போல் ஒரு சிலர் ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸ், ஓகேவா? நமக்கு நல்ல குடும்பம் இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை. ஒரு சிலர் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, ஃபேமிலி இருக்குது, குடும்பத்துக்காக வாழ்கிறோம், பில்ஸ் நிறையா இருக்குது, பேமெண்ட்ஸ் இருக்குது, எஜுகேஷ்னல் ஃபீஸ் இருக்குது, ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னாலும் வெளியே ஸ்மைல் பண்ணாலும் உள்ள ஸ்ட்ரகிளோட, ஸ்ட்ரெஸ்ஸோட தான் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே வாழ்க்கை ஈஸி இல்லை. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. யாருக்குமே பர்ஃபெக்டான லைஃப் அப்படின்றது இல்லை. இப்போ நம்ம சோஷியல் மீடியா பார்க்குறோம், ஹாப்பியான ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க, லக்ஸுரியான லைஃபு, ஸ்மைலிங் ஃபேஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ வெளியே ஸ்மைல் பண்ணாலும் உள்ள எல்லாருக்குமே ஸ்ட்ரகிள் அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வாழ்க்கை அப்படின்றது ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ப்ராப்ளம்ஸ் வரும், அதுலேருந்து ஃபெயிலியர்ஸ் வரும், டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் வரும், நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் என்னடா இப்படி இருக்கே அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஆனால் என்ன முக்கியம் அப்படின்னா, நீங்கள் தனியாள் இல்லை, ஓகேவா? அங்கே ஒரு பெரிய மாற்றம் அப்படின்றது இருக்குது. என்ன அப்படின்னா, வாழ்க்கை கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றினீங்க அப்படின்னா அது ஃப்யூச்சரை டிசைட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுடைய அந்த மைண்ட்
செட் அப்படின்றதுல என்னென்ன ராங்கான அது ஒரு தவறான மைண்ட் செட் நம்ம வச்சுருக்கோம், அதுதான் வந்து மெயின் ப்ராப்ளமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட பிரச்சனைகள்னால நம்மளுடைய வாழ்க்கை ஏன் வந்து ரிஸ்கில் போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் வந்து எந்த அளவுக்கு சரியான பாதையில் கொண்டு போகலாம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஸோ நம்மளுடைய வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா சுச்சுவேஷன் இல்லை, நம்மளுடைய சுற்றுப்புற சூழல் இல்லை, நாம் லக் இல்லையோ அன்லக்கி அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய மைண்ட் செட் தான். மைண்ட் செட் என்ன அப்படின்னா நம்ம சிந்திக்கிற விதம் தான். நம்ம எப்படி சிந்திக்கிறோம், எப்படி யோசிக்கிறோம், ஒரு விஷயத்தை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்றது தான். இப்போ ஒரே பிரச்சனையை 2 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையை வெவ்வேறு விதமாக பார்ப்பாங்க. ஒருத்தங்க வந்து அவ்வளோதான் முடிஞ்சு ஃபினிஷ்டு, நான் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட். இன்னொருத்தங்க வந்து இல்லை இதுதான் என்னுடைய ஆரம்பம், இது தோல்வி இல்லை வெற்றிக்கான முதல் படி அப்படின்னு சொல்லி போவாங்க. இதே தோல்வி அடையக்கூடியவங்க முடிவு அவ்வளோதான் இதுதான் என்னுடைய ஃபினிஷ் அப்படின்னு நினைக்கிறவங்க, என்னால் முடியாது, நான் அன்லக்கி, என் வாழ்க்கையே இப்படி தான், நான் பிறந்ததுலேருந்தே இப்படி தான், என் வாழ்க்கையே வந்து ஒரு சூன்யம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இல்லாமல் கரெக்டான மைண்ட் செட்டில் இருக்கவங்க, இல்லை இது வந்து என்னுடைய ஆரம்பம், இந்த தோல்விகள்லேருந்து நான் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள்லேருந்து கற்றுக்கிட்டு அதன் பிறகு வாழ்க்கையை கரெக்டாக கொண்டு போகிறவங்க தான் வந்து கரெக்டான மைண்ட் செட். ஓகேவா? ஸோ இது போல் காமனாக வந்து நிறைய பிரச்சனைகள், பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே வந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பேர் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எலன் மஸ்க் அவங்களுடைய ஸ்டோரி எடுத்துக்கலாம். ஓகேவா? அவர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தார். எப்போ அப்படின்னா டெஸ்லா வந்து ஆல்மோஸ்ட் ஃபெயிலியர் கண்டிஷன். ஓகேவா? ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் வந்து 3 டைம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவர் லான்ச் பண்ணது. அப்புறம் ரொம்ப ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இதெல்லாம் இருந்தது. ஓகேவா? ஸோ அப்போ அவர் வந்து அதை வந்து ப்ராப்ளமாக திங்க் பண்ணாமல் சொல்யூஷனில் ஃபோக்கஸ் பண்ணார். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவர் திங்க் பண்ணி க்ரோவர்க்காக அவருடைய வாழ்க்கையினுடைய அடுத்த லெவலை கொண்டு போகிறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சார். ஓகேவா? ஸோ இப்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து நெகட்டிவ் திங்கிங் அப்படின்றதுக்காக அவாய்ட் நெகட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறதுக்காக ஒரு லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நான் வேணால் இதில் எண்டு கார்ட்லேயும் ஐ பட்டன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போதே மேலே லிங்க் வரும், அந்த வீடியோவையும் பாருங்கள், அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்து என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றத எழுதுங்க. அந்த பிரச்சனைகளை எழுதிட்டு எதை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும், எதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, எதை நான் கண்ட்ரோல் பண்ணி ஆக்ஷனில் கொண்டு போய் அந்த விஷயத்தை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம் அப்படின்றதையும் வந்து ஃபுல்லாக தரோவாக உங்களையே வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். அப்புறம் வந்து 10 மினிட்ஸ் ரீசெட் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது வாக் பண்ணுங்கள், ப்ரீத்திங் பண்ணுங்கள், மியூசிக், மெடிடேஷன் அது எல்லாமே வந்து பண்ணும்போது உங்களுடைய மைண்ட் வந்து ரொம்ப கிளியர் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மணி ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ண திருபாய் அம்பானி அவர்களினுடைய வாழ்க்கை. ஓகேவா? அவர் வந்து ஆரம்பத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெட்ரோல் பங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ரொம்ப லோவர் இன்கம் தான், ஒரு ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணார் இல்லையா அவருடைய வாழ்க்கையை. ஆனால் அவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவ முடிஞ்சுது அப்படின்னா, $1 பில்லியன் கம்பெனியாக ரிலையன்ஸை வந்து உருவாக்க முடிஞ்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து அவருடைய மைண்ட் செட் தான் இல்லையா? அவருடைய மைண்டு வந்து என்னால் முடியும், என்னால் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணி நான் வந்து பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக கொண்டு வருவேன் அப்படின்னு அவர் இந்த ரிலையன்ஸ் இதை கொண்டு வந்தார் இல்லையா? ஸோ இதற்கான நாம் இந்த மணி ப்ராப்ளம்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு சிங்கிள் இன்கம்மை பேஸ் பண்ணி இருக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஜாப்ல இருக்கோம் அப்படின்னா அதோட வந்து நம்ம புதுசாக இப்போ நம்ம ஜாப் ஓரியன்ட் ஆகட்டும் இல்லை புதுசாக வேறு ஏதாவதுக்கான ஒரு ஸ்கில்லை வந்து கற்றுக்கணும். ஓகேவா? இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துக்கு எடிட்டிங்கு, கம்யூனிகேஷனு, டிஜிட்டல் ஒர்க்கு, பிஸ்னஸ் பேசிக்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது. இன்கம், சைடு இன்கம்க்கு என்ன மாதிரி, பேசிவ் இன்கம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதற்கான ஸ்டெப்பை வந்து நாம் டெய்லியும் 1 ஹவராவது டெய்லியும் அட்லீஸ்ட் நாம் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம இன்கம்மை கண்டிப்பாக நாம் டபுள் லெவலில், அதாவது ஒரே ஒரு இன்கம்மை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நம்மளுடைய இன்கம்மையும் நம்மளுடைய பிஸ்னஸ் ஆகட்டும், நம்மளுடைய வெல்த் லெவல் இது எல்லாத்தையுமே வந்து நாம் க்ரோத் லெவலில் கொண்டு போக முடியும். ஓகே, அடுத்து வந்து ஃபெயிலியர் அண்ட் ரிஜெக்ஷன் தான் வந்து என்னுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஹாரி பாட்டர்
இருக்கு இல்லையா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹாரி பாட்டர் ஃபேமஸான புக்ஸு. நமக்கு படமும் தெரியும் இல்லையா, ஜே.கே. ரவுலிங் அவங்களால எழுதப்பட்டது. அவங்களுடைய புக்கு வந்து 12 முறை வந்து பப்ளிஷ் பண்ணப்படும்போது ரிஜெக்ட் பண்ணப்பட்டது, பப்ளிஷ் பண்ணப்படாமல் இந்த புக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்தாங்க. சிங்கிள் மதராக அவங்க நிறைய விஷயங்களை ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, நிறைய கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அவங்க அப்பவும் ஸ்டாப் பண்ணல. திரும்ப திரும்ப தன்னுடைய அந்த பதிப்பை வந்து மறுபடியும் வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து இந்த பப்ளிஷ் பண்ணுறதுக்காக, அதை வந்து ஒரு அங்கீகரிப்பதற்காக நிறைய விஷயங்கள் ஈடுபட்டாங்க. ஸோ இப்போ அவங்க தான் வந்து ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஆத்தர் இன் த வேர்ல்டு. ஓகேவா, அவங்க தான் ஒரு ஆத்தர். இந்த மாதிரி படைப்பாளிகள்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கோடி சொத்துக்களை கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய படைப்பாளி அவங்க. ஸோ நாம் வந்து ஃபெயிலியரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபீட்பேக் என்ன, நம்ம மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை கற்றுக்கணும். ஒவ்வொரு விஷயமா நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸ்கில்ஸா இல்லை ஸ்ட்ராட்டஜியா, நம்ம டிசிப்ளினா இல்லையா, இல்லை நம்ம ஸ்கில் லெவலில் கரெக்டாக இருக்கும், ஸ்ட்ராட்டஜிலாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் நம்ம அதை டிசிப்ளின்டாக மெயின்டைன் பண்ணலையா அப்படின்றத எல்லாமும் நாம் யோசிக்கணும். திரும்ப திரும்ப ட்ரை பண்ணணும். ஃபெயிலியர் அப்படின்றது ஒரு டைம் சேஞ்ச், அவ்வளோதான். இப்போ இல்லைன்னா நாளைக்கு அந்த மாதிரி. ஆனால் அது வந்து ஒரு நிராகரிக்கப்பட்ட விஷயம் இல்லை. ஓகேவா, ஃபெயிலியர் இஸ் டிலே, நாட் அ டினையல். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் பெயின். ரிலேஷன்ஷிப்பில் நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், இதுக்கெல்லாம் வந்து ஓஃப்ரே வின்ஃபெரி அவர்களுடைய வாழ்க்கை. அவங்க வந்து சைல்ட்ஹுட்டில் வந்து நிறைய அப்யூஸை வந்து ஃபேஸ் பண்ணாங்க, ரிஜெக்ஷனு, எமோஷ்னல் ட்ராமா, அதெல்லாமே வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அதையெல்லாம் மீறி அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு குளோபல் லெவலில், உலக லெவலில் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபல ஆளுமையாக இருக்காங்க. ஓகேவா, ஸோ அதற்கு வந்து அவங்க என்ன ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான நிறைய கஷ்டமான விஷயங்களை ஃபேஸ் பண்ணாங்க இல்லையா. அதனால் நாம் வந்து தப்பான பீப்புளை வந்து திரும்ப அவங்க பின்னாடியே போயிட்டுருக்கிறது, அதை வந்து அவாய்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்மளுடைய செல்ஃப் க்ரோத்தில், ஸ்கில்ஸில், ஹெல்த்தில், மைண்ட் செட்டில் இதையெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு நாம் அந்த டைமை வந்து நாம் யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து என்னடா நம்ம லைஃப் இப்படி அப்படின்ற மாதிரி இல்லாமல், ஏன் எனக்கு மட்டும் இப்படி அப்படின்றத யோசிக்காமல், டைம் தான் வந்து ஹீல் பண்ணும் இல்லையா. நேரம், காலம், இதெல்லாமே வந்து நம்ம மனதை ஆற்றுறதுக்கான மிகப்பெரிய ஒரு மருந்து இல்லையா. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கும் இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும். அடுத்தது வந்து எனக்கு எல்லாமே ஓகே தான், ஆனால் எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, பேசுகிறக்காகட்டும், மக்களை பார்க்குறக்காகட்டும், எம்எல்ஏயே உனக்கு ஒரு சுய மதிப்பீடு அப்படின்றது சரியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களுடைய வாழ்க்கை தான் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அவர் வந்து நிறைய எலெக்ஷனில், நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இல்லையா, நிறைய எலெக்ஷனில் ஃபெயிலியர், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா எலெக்ஷன்லேயுமே தோல்வி அடைஞ்சார். ஸோ நிறைய டிப்ரெஷன் பீரியடில் இருந்தார், எல்லா பக்கமும் ரிஜெக்ஷன், எங்கே போனாலும் ரிஜெக்ஷன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் ஆனார். ஓகேவா, ஸோ அப்போ வந்து சின்ன சின்ன விஷயங்களை டெய்லியும் ஒவ்வொரு வார்த்தை பேசி பழகிறது, உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணுறது, யாராவது எதாவது ஜட்ஜ் பண்ணாங்க தப்பாவோ, இல்லை எதாவது கரெக்டாக பண்ணாங்கன்னா ஓகேன்னு அக்செப்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணுறதுக்கு பார்க்கணும். இல்லை தப்பாக ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை இக்னோர் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஸோ வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஸ்ட்ரகிள் அப்படின்றது இருக்குது. மணி, ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபெயிலியரு, ஹார்ட் பிரேக்கு, ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரகிளை எல்லாம் வந்து நமக்கு என்ன நினைக்கணும் அப்படின்னா, இது எல்லாமே நம்மளுடைய தோல்வி, நம்மளுடைய வாழ்க்கை இப்படி தான் அப்படின்றது இல்லாமல், அது எல்லாமே நம்மளுடைய ஒரு ட்ரைனிங் பீரியடாக, எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ இதையெல்லாம் வச்சு நம்மளுடைய மைண்ட் செட்டை எப்படி மாற்றலாம் அப்படின்னா, அதுக்கு தான் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஓகேவா, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறது சுச்சுவேஷன் கிடையாது. ஓகேவா, ஆழமாக யோசிங்க, நீங்கள் அதை பார்க்குற விதம் தான். ஓகேவா, லைஃப், வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு எகெயின்ஸ்டாக செயல்படுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேவா, நாம் சில நேரம் நினைக்கிறோம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது, நான் அன்லக்கி, எல்லாமே எனக்கு எதிராக தான் செயல்படுது, எல்லாரும் எனக்கு எதிராக இருக்காங்க அப்படின்றது இல்லாமல் நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா, வாழ்க்கை யாருக்கும் எதிரி இல்லை. ஓகேவா, அது வந்து என்ன ஷேப் பண்ணுது, என்ன க்ரோத் பண்ணுது, ப்ராசஸில் கொண்டு போகுது. இப்போ ஒரு கல் இருக்குது அப்படின்னா அதை செதுக்க தான் அது வந்து சுவாமி சிலையாகும் இல்லையா. அது வந்து இல்லை அந்த கல் உடையுது, தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னா அது படிக்கட்டாக தான் போகும் இல்லையா. அது சாமி சிலையாக மாறணும் அப்படின்னா அதனுடைய ஷேப், க்ரோத்திங் லெவலை, அது அந்த உளி அடிக்கிற அந்த வலியை தாங்கணும் இல்லையா. ஸோ அப்போது லைஃப் வந்து நம்மளை ட்ரெயின் பண்ணுது.
அப்படின்னு நினைக்கணும். லைஃப்பில் வர்றது எல்லாமே ப்ராப்ளம், பனிஷ்மெண்ட் அப்படின்னு நினைக்காம அது நம்மளை ட்ரைனிங் பீரியடில் கொண்டு போகுது அப்படின்னு நினைக்கணும். என் லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறது தப்பான மைண்ட் செட். ஓகேவா? ஆனால் இந்த பெயின் வந்து எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்குது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுதான் சரியான மைண்ட் செட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மைக்கேல் ஜோர்டன் அவர்கள் வந்து ஸ்கூல் டீமில் வந்து எல்லாத்துலேயுமே ட்ராப் செய்யப்பட்டார். ஓகேவா? அவருடைய விளையாட்டு இது எல்லாமே வந்து ட்ராப் பண்ணப்பட்டார். நீ வந்து சரியில்லை, உனக்கு இது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி எல்லா பேஸ்கெட் பால் இதுலேயுமே வந்து அவர் பின்தங்கப்பட்டார். ஓகேவா? ஆனால் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணி பெஸ்ட் பேஸ்கெட் பிளேயராக மாறினார் உலக லெவலில். ஓகேவா? ஸோ ஃபெயிலியர் அப்படின்றது நம்மளை இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆக்குது. அது வந்து நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் பீரியட். ஓகேவா? அது வந்து நம்மளை இல்லை அவ்வளோதான் அப்படின்னு நிராகரிக்கல. அது பனிஷ்மெண்ட் கிடையாது, நம்மளை ப்ரிப்ரேஷன் பீரியடில் கொண்டு போகுது. ஓகேவா? இதே போல் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்களும் ஆப்பிள்லேருந்து வெளியேற்றப்பட்டார், நிறைய முறையாக ஃபெயிலியர் ஆனார். ஆனால் அவர் என்ன பண்ணார், புது புது ஐடியாவை உருவாக்குனார், பிக்சர் அப்படின்ற நிறுவனத்தை உருவாக்குனார், செல்ஃப் க்ரோத்தை க்ரியேட் பண்ணார். அதன் மூலிமா ஆப்பிள் அப்படின்ற இதை வந்து உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி பண்ணார் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களை யோசிச்சு பாருங்கள். அவர் எவ்வளோ முறை தோல்வி அடைந்தார் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் அவர் இறுதியாக அந்த பல்பை வந்து கண்டுபிடிச்சார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரினுடைய வாழ்க்கை நமக்கு முன்னுதாரணமாக இருக்குது. அதனால் நாம் எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி ஹேபிட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம மைண்ட் செட் மாறினா போதும். லைஃப் டெய்லி ஹேபிட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா லைஃபே சேஞ்ச் ஆகும். ஸோ டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனேயும் இன்றைக்கி போரிங் அப்படின்னு நினைக்காம இன்றைக்கி ஒரு புது நாள் துவக்கமாகுது அப்படின்னு நினைக்கணும். ஒவ்வொரு நாளும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 minutes ஆகுது நம்மளுடைய லாங்குவேஜோ ஸ்கில்ஸோ பிஸ்னஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கோ வந்து நம்மளுடைய வாழ்க்கை இல்லை அந்த டைமை வந்து உபயோகப்படுத்தணும். ஓகேவா? அண்ட் தென் முக்கியமான விஷயம், நெகட்டிவ் பீப்புளை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே இது என்ன அவ்வளோதான் இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி எப்போவுமே ரொம்ப நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கிற மக்களை அவாய்ட் பண்ணணும். அப்புறம் வந்து முக்கியமாக கிராட்டிடியூட். ஓகேவா? டெய்லி அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது நம்மளுடைய ஹெல்த்துக்கு, ஃபேமிலிக்கு, நம்மளுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிக்கு, இதுக்கு எல்லாமே வந்து இன்று எனக்கு இது கிடைத்ததற்கு நன்றி அப்படின்ற மாதிரி கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவும் நம்மளுடைய லைஃப்பில் எல்லா நல்ல விஷயங்களையும் நம்மளை நோக்கி ஈர்க்கும். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை நிறுத்தும், ஆனால் அது முடிவில்லை. அது நம்மளுடைய ரீஸ்டார்ட் பட்டன். நீங்கள் இப்போது எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நான் உங்களிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். யூ ஆர் நாட் அ வீக், யூ ஆர் ஜஸ்ட் இன் தி ப்ராசஸ். ஸோ ஃபைனலாக என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா பெரிய சக்ஸஸ் அப்படின்றது ஒரே நாளில் வராது. ஓகேவா? அது டெய்லி ஹேபிட்ஸாக இருக்கணும். ஒரு சின்ன ஹேபிட்ஸ் நம்ம டெய்லி சேஞ்ச் பண்ண அது ஒரு பெரிய ஒரு லைஃப், நம்ம நாளைக்கு நம்மளுடைய லைஃப் வந்து எதிர்காலம் அப்படின்றது மிகச்சிறந்த அளவில் அமையறதுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும். அண்ட் தென் வந்து இப்போ நீங்கள் நிறைய விஷயங்களை புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். நான் சொன்ன ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் ஆகட்டும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கலாம், கன்ஃபியூஷனில் இருக்கலாம், லைஃப் ப்ரெஷரில் இருக்கலாம். ஆனாலும் அதை எல்லாத்தையும் மறந்து நீங்கள் நல்லபடியாக ஃப்யூச்சரில் நல்லபடியாக வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய மைண்ட் செட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் பெரிய லெவலில் ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னு நம்புங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது ஃபெயிலியர் வந்தது அப்படின்னா அது உங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இல்லை, உங்களுடைய அடுத்த லெவலில் நீங்கள் கொண்டு போகிறதுக்காக உங்களை தூக்கி கொண்டு போய் நிலைநிறுத்த போகுது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? வாழ்க்கை உங்களை உடைக்கல, அது உங்களை உருவாக்கிட்டுருக்கு அப்படின்ற அந்த ஸ்ட்ராங் மைண்ட் செட்டை நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வாழ்க்கையை அடுத்த லெவலில் கொண்டு போகணும், ஏன்டா என் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.